ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் மாஸ் கஜேந்திரன் பேசுகிறேன். விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே நிறைய பேர் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஒரு துளி கூட கிடையாதுங்க. எனக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, நான் திருமாவளவனுக்கு நான் ஓட்டு போட்டால் அவரை முதலமைச்சராக வரப்போறாரு, அவர் ஆட்சி அதிகத்திலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது கெட்டது செய்ய போறாரு. காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட கூட்டணி வச்சாங்கனாக்கா தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கும். ஏன்னா விஜய் வந்து தமிழ்நாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டம் வச்சிடல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அதுமாரி வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஃபேன்ஸாக இருக்காங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அது ஓட்டாக கனெக்ட் ஆயிடுச்சுனாக்கா அது காங்கிரஸ் மிகப்பெரிய பலம் பார்த்தினாக்கா கூடும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மட்டும் இருந்துட்டாலுமே தமிழகத்தில் மட்டும்தான் அது பலன் கொடுக்கும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை சீட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்னு திமுக நினைக்குது. ஸோ காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நினச்சிருக்காங்க. 2026 தேர்தல். ஸோ மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு 6 பேரும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ 2026 யார் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமே கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி எங்களுக்கு பங்கு வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. சீட்டுங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கேட்டிருக்காங்க. திமுக அரசு பார்த்தீங்கன்னா கொடுக்குமா இல்லை அவங்கள ஏமாற்றி விரட்டி அடிக்குமா? நம்ம தலைவன் வைகோவுக்கு எத்தனை தொகுதி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க? ஸோ முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அதே சின்னத்தில் போட்டிடுங்க நாங்கள் அதிலே சொல்கிறாங்களேன்றது தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா களை கட்டிக்கிச்சு. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோன்னா பணம் கொட்டுன்னு பார்த்தோன்னா கொட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஒவ்வொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் போகும்போது பார்த்தீங்கன்னா 200 400 பார்த்தீங்கன்னா தரணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னாக்கா எத்தனை 70 ஆண்டுகளாக நம்மளுடைய காசை கொள்ளை அடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. சேர்த்து வச்சு ஒவ்வொரு எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 50 கோடி பார்த்தோன்னா போடுவாங்க, 200 400 கோடி பார்த்தனாக்கா அப்படி கொள்ளடிப்பாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஒரு 70 ஆண்டுகளாக. இப்ப திமுக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கு அதுன்றதை நான் தெளிவா சொல்லிடுறேன். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கலான்னு திமுக அவர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா போன எலெக்ஷன் நம்ம கொடுத்த மாதிரியே இந்த எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு கொடுத்து அவங்களை ஓரம் கட்டிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன நினைக்குதுனாக்கா போன எலெக்ஷன்ல கொடுத்ததை விட எனக்கு இன்னொரு 10 தொகுதி எக்ஸ்ட்ரா வேணும், அதுவும் ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. இது திமுக காதலுக்கு போன உடனே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தா காதல் புகை வந்துருச்சு. எங்கடா இது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கறாங்க, இதுல பார்த்தா தொகுதியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர கேட்கறாங்க, நம்ம என்னதான் பண்றது, கட்சி நடத்துறதா இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பிரிச்சு கொடுத்து நம்ம முக்காடு போட்டுன்னு போறதா அப்படின்னு பார்த்தா மு.க. ஸ்டாலின் நினைச்சிடப்பாரா தெரியல. தொடர்ந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அது உள்ள இருந்து கொண்டே இருக்கு. அவங்களும் வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் ஆளுங்க. என்னன்னா வெளியே வந்தோடனே எனக்கு இத்தனை தொகுதி கொடுங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களும் வெளிப்படையா சொல்லிட்டாரு. காங்கிரஸ் கேட்கிற மாதிரி ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி எங்களுக்கு வந்து பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்கிற மாதிரி எங்க விடுதலை சிறுத்தை கட்சி கேட்கிற போதுன்னு இப்பவே புல் ஸ்டாப் வச்சு காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டுறாங்க. இது காங்கிரஸுக்கு ஓரம் கட்டுறதுனால காங்கிரஸ் நிலைமை என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்ற கருத்து கணிப்புனாக்கா காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணியில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட கூட்டணி வச்சாங்கனாக்கா தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கும். ஏன்னா விஜய் வந்து தமிழ்நாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டம் வச்சிடல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அதுமாரி வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸா இருக்காங்க. அத்தனை பேர் அதுவும் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு கனெக்ட் ஆகும், ஓட்டாக மாறும். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அது ஓட்டாக கனெக்ட் ஆயிடுச்சுனாக்கா அது காங்கிரஸ் மிகப்பெரிய பலம் பார்த்தீங்கன்னாக்கா கூடும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில மட்டும் இருந்துட்டாலுமே தமிழகத்துல மட்டும்தான் அது பலன் கொடுக்கும். வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த இளைஞரும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக பேரை சொன்னாலுமே தெரியுமான்றது தெரியல வெளி மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே. ஆனா விஜய் என்ற பேர் சொன்னாலுமே போதும், அது மிகப்பெரிய ஒரு பிராண்டாவே இருக்கும். அதாவது சில பத்திரிகையாளருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ற பதில் இதுதாங்க, விஜய் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டாரு. அதனாலவே இப்ப அந்த கட்சி பார்த்தீங்கன்னா முன்னேறும். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போக போக பார்த்தோன்னா திமுக கூட்டணியில இருக்கும்போது பார்த்தா ஃபர்ஸ்ட் 60 சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிச்சுது. இப்ப காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலைமையே பார்த்தீங்கன்னாக்கா படும் மோசமான நிலைமையில இருக்கு. நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் இருக்கும்போது காங்கிரஸ் எந்த உச்சியில இருந்ததோ தமிழ்நாட்டுல ஆண்ட ஒரு கட்சி அது. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல யார் ஆள்றாங்கன்னு நல்லாவே தெரியும்.
ஏன்னா திமுக கூட கூட்டணி வச்சு வச்சு பாத்தீங்கன்னாக்கா சோ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா மட்டம் கட்டாங்களான்னு தெரியல. எண்ணிக்கை அவங்களுடைய சீட்டு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா போக போக ஒவ்வொரு எலெக்ஷன் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சுது. இந்த எலெக்ஷன்ல தான் நம்ம கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 10 சீட்டாவது மேல வரணும், ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்கணும் அப்படின்னு வச்சாங்க. அது திமுக பாத்தீங்கன்னா ஒத்துக்கல, நான் கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. நாளைக்கு கூட ஒரு மாற்றங்களை பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வரலாம். ஓகேங்களா? ஆனால் ஒருவேளை மாற்றங்களை வந்து நான் ஆட்சியின் அதிகாரத்திலும் பங்கு தரமாட்டேன், உங்களுக்கு வந்து இதே சீட்டு தான் 2021 சட்டமன்ற தேர்தல்ல சோ எத்தனை சீட்டு குத்துமோ அதே சீட்டு தான் 2026 தேர்தலில் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா, அது காங்கிரஸ் அவங்க ஏத்துக்காம நான் கட்சி விட்டு வெளியில வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா, அடுத்தது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் உங்களுடைய குறிக்கோள் இருக்கும். அங்க போனா என்னென்னலாம் பலன் தரும்ன்றத பத்தி நான் பேசியிருந்தேன். ஆனா ஒருவேளை அங்க போய் பலன் தரலனாக்கா அவங்க நாடாளுமன்ற தேர்தலை அதோடைய வெற்றியை பார்த்துருவாங்க. ஏன்னாக்கா திமுக வந்து தமிழகத்துல மட்டும்தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கு. ஆனா இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கட்சிகள் இருக்கு. அப்ப இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரசிகர்கள் மன்றங்கள் இருக்காங்க, இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்காங்க. அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஓட்டாக மாறிச்சுனாக்கா அது காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு பலமா பார்த்தீங்கன்னாக்கா வரும். சோ நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து வரும் கட்சியாக இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். ஏன் அது ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கேட்க கூடாது அப்படின்னு நிறைய பேரு கேள்வி வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சமாவது நம்மளுக்கு கொஞ்சம் வரணும். நம்மளுக்கு உடனே என்னடா 2021 சட்டமன்ற தேர்தல தான் நம்மளுக்கு 6 சீட்டு கொடுத்து மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வயசு எடுத்துன்னு போட்டாங்க. இப்ப 2026 தேர்தலாவது நம்மளுக்கு ஒரு 25 சீட்டாவது கொடுத்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 இடத்துலாவது ஜெயிப்பலாம்னு நினைச்சானாக்கா நம்மளுக்கு அப்பயும் அதே சீட்டு தான், அதே ஆட்சியில அதிகாரத்திலும் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சிங்க இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே நிறைய பேரு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில பார்த்தீங்கன்னாக்கா நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஒரு துளி கூட கிடையாதுங்க. எனக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. நான் திருமாவளவனுக்கு நான் ஓட்டு போட்டா அவரை முதலமைச்சரா வரப்போறாரு. அவரு ஆட்சி அதிகாரத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது கெட்டது செய்ய போறாரு. திமுகவே ஜெயிச்சா கூட அவரோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி அவங்களுக்கு கொடி ஏற்ற முடியல. சோ ஜாதி பிரச்சனைகள் நிறைய வருது. அப்படி இருக்கும்போது அதே பார்த்தீங்கன்னா போராடி கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இன்னமும் அண்ணன் திருமாவளவன் திருந்தாம இருக்கிறாருன்னு மிகப்பெரிய கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. இனி வரும் காலில் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். உங்களின் ஒருத்தனாக பேசுகின்றான். என்றோடும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.